இது வந்து நான் காலையில் செஞ்ச பிரியாணி. இப்போ ஒரு 3 மணி ஆயிடுச்சு மதியம். சரி சூடு பண்ணி சாப்பிட்டாலே நம்ம கடாயில் சூடு பண்ணால் அந்த கடாயில் வந்து ஒட்டிட்டு ரொம்ப அப்படியே தீஞ்சு போன மாதிரி ஆயிடுது. அதனால் நான் வந்து இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துருக்கிறேன். இந்த ஹோல்ஸாக வடி பாத்திரம் இருக்குல்ல, இது எடுத்துருக்கிறேன். இது வந்து கீழே இந்த குமிழ் இருக்கிறதுனால நம்ம குக்கரில் வைக்கும்போது ஸ்டாண்டு வைக்க வேண்டியதில்லை. இப்போ நம்ம குக்கரில் வச்சோம்னா தண்ணி ஊற்றி வைக்கும்போது தண்ணி இது உள்ளே வந்துடும். அதனால் ஒரு சின்ன தட்டு இதுக்குள்ளே வச்சுக்கலாம். வச்சுட்டு இந்த பிரியாணியை எடுத்து இதில் வச்சிடலாம். இப்போ இருந்த எல்லா பிரியாணியும் நம்ம இதில் எடுத்து வச்சாச்சு. இதுக்கு மேலே இப்படி ஒரு தட்டு வச்சிடலாம். இப்போ குக்கரில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம். தண்ணி நல்லா சூடாக இருக்குது. இதை உள்ளே வச்சுட்டு நம்ம இப்போ குக்கர் மூடி போட்டுடலாம். அதே இப்போ பனிக்காலங்கிறதுனால ரொம்ப சில்லுன்னு இருக்குது, சூடாக சாப்பிட்லாம். அதனால் நான் இந்த மாதிரி மெத்தடில் வைக்கிறேன். ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் சிம்லேயே வச்சுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். திறந்து பார்த்துக்கலாம். இந்த வடி பாத்திரத்தில் வைக்காமல் வேறொரு பாத்திரத்தில் வச்சுட்டு இதே மாதிரி நான் செய்யும்போது அவ்வளவா சூடு இல்லை. அதனால தான் நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். பிரியாணி நல்லா சூடாக இருக்குதுங்க, சாஃப்டாகவும் இருக்குது. நல்லா சூடான பிரியாணி செஞ்ச பிரியாணியை மறுபடியும் நம்ம சூடு பண்ணி சாப்பிட்றோம். பாருங்கள் நல்லா எப்படி ஆவி பறக்குதுன்னு. சாப்பாடு சூடு பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ரஃப்பாக இருந்துச்சு, இப்போ நல்லா சாஃப்டாக இருக்குது. இதுவே நாம் இந்த பிரியாணியை கடாயில் சூடு பண்ணி சாப்பிடும்போது சாப்பாடு உடஞ்சிருது, ரெண்டாவது அடி பிடிச்சிருது, கடாயில் நல்லா ஒட்டிக்குது. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவை பார்த்தவங்க அனைவருக்கும் நன்றி.